Hi guys, welcome back to my YouTube channel. நான் தான் உங்கள் அஷ்டம் பைலட். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு டைப்பான ஒரு வீடியோ. என்ன பார்த்தீங்கன்னா ஒயர் ஹெட்செட்டு. என்னடா இந்த காலத்தில் எல்லோரும் ஏர்பாட்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பட்ஸு, அதுக்கப்புறமா நெக் பேண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நடாது ஏர்பாட்ஸ் தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா இயர்பாட்ஸு, நம்மளோட ஆப்பிளோடது. இது பார்த்தீங்கன்னா லைட்னிங் கனெக்டரோடு வருது. நான் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கு வயர்லெஸ்ஸு பட்ஸ் இருக்கிற காலத்தில், ஒயர்லெஸ் ஹெட்செட் இருக்கிற காலத்தில் ஒயர் ஹெட்செட் யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் லேட்டன்சி ஆகாது. ப்ளஸ் ஒரு லாஸ்லெஸ் ஆடியோ. ஏன்னா நான் ஒரு ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணுற ஒரு பர்சன், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஹைரேஸ் லாஸ்லெஸ் ஆடியோ வரும். நீங்கள் என்ன தான் ஸ்பாட்டிஃபைல நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டி நீங்கள் என்ன தான் ஆடியோ லிசன் பண்ணாலும் ஆப்பிளில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லாஸ்லெஸ் ஆடியோ வருது. ஸோ எனக்கு அது ஒயர்லெஸ்லேயே வருது தான், பட் கனெக்ட் பண்ணால் லாஸ்லெஸ்ன்னு காட்டும் தான். பட் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம என்னால் யூஸ் பண்ண முடியாது. பட் இதுமாதிரி ஒரு ஒயர் ஹெட்செட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த லாஸ்லெஸ் ஆடியோ பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ப்ளஸ் என் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, சாம்சங் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா லாஸ்லெஸ் ஆடியோ சூப்பராக யூஸ் ஆகுது. ஸோ வீட்டில் ஓகே, நான் வீட்டில் இருக்கும்போது நல்லா கேட்டுக்குப்பேன். அந்த லாஸ்லெஸ் ஆடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் நீங்கள் லிசன் பண்ணலாம். இந்த ஓஏஎம்ஸ் ஐஇஎம்ஸ்லாம் காதில் மாட்டி கேட்பாங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கெலாம் நீங்கள் என்ன தான் ஸ்பாட்டிஃபையோ யூடியூப் மியூசிக்கில் அந்த ஐஇஎம்ஸ் போட்டு கேட்டாலுமே உங்களுக்கு அந்த சாங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் தான் அந்த லாஸ்லெஸ் ஆடியோ அந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 119 பே பண்ணுறேன்னு நினைக்கிறேன் மந்த்லி. பட் எனக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு 119 பே பண்ணுறது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்துச்சு. ஸோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் லைட்னிங் கனெக்டர் வச்சு ஒரு ஏர்பாட்ஸ் வாங்கியிருக்கேன். இயர்பாட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன கன்சென்ட் இருக்குது அண்ட் ஆடியோ கேட்குறதுக்கு எப்படி இருக்குது, ஷுட் யூ கன்சிடர் பையிங் இன் 2025. ஏன்னா இது பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டோட கூட வருது. இது பார்த்திங்கன்னா நம்ம டைப் சி போட்டு வாங்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் ஐஃபோனில் மட்டும் இல்லை, இப்போ எல்லாமே ஐஃபோன் 15 இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா டைப் சி மாறிச்சா. ஸோ நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட மைக் குவாலிட்டி தான் முக்கியமாக. நீங்கள் என்ன தான் நெக் பேண்டோ இல்லை எக்ஸ்கியூஸ் மீ நம்ம ஏர்பாடு இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி ஒரு மாதிரி ரோபாட்டிக்காக மஃபுல்டாக கேட்கும், கேவலமாக இருக்கும். பட் ஒயர் ஹெட்செட்டில் இப்போதைக்கு இல்லை, எப்போவுமே கரண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான். ஏன்னா அதோட மைக் குவாலிட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு நான் இதிலே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போடுறேன், இல்லைனா இதிலேயும் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே கைஸ், அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் கையில் தான் வச்சுருக்கேன். அண்டு பேக்கிங் ஆல்வேஸ் ஆப்பிள் ஆஸ் யூஷுவல் நல்லா தான் பண்ணும். அதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸு நல்லாயிருக்கும்.
ஓகே கைஸ், ஆடியோ வந்து நான் எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஹெவி, ஓகேங்களா, அந்த பேஸ் ஹெவியை வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. ஆக்சுவலாக பேஸ் இருக்குது, பட் நீங்கள் வந்து அந்த போட்டு நாய்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பூஸ்டர்னு ஒன்று இருக்கும். ரியல்மி கேபிளில் பார்த்தீங்கன்னா, கேபிள் நெக் பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பூஸ்டர் ஒன்று இருக்கும். அது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேஸ் ஹெவியாக தொங்குன்னு கேட்கும். இதில் பேஸ் நல்லா கேட்குது, சட்டிலாக இருக்குது. உங்களுக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காது வலிக்கிற மாதிரியோ ஒரு இறைச்சல் மாதிரியோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ஆப்பிளோட ஃபேமஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மைக் குவாலிட்டி தான். மைக் குவாலிட்டி இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் மாட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா மைக்கு, இதே மாதிரி இதுக்கு பதிலாக இதுவே யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு மைக் குவாலிட்டி அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒயர் ஹெட்செட் வாங்கினேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த லாஸ்லெஸ் ஆடியோக்காகவும் ப்ளஸ் வந்து அந்த கேம் விளையாடும் முதல்ல லேட்டன்சிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் அந்த ஏர்பாட்ஸ்லாம் மாட்டணும், அதில் லேட்டன்சி இருக்கும். வந்து நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு மில்லி செகண்ட்ஸ்க்காவது இப்படின்றதுக்காவது நம்மளுக்கு லேட்டன்சி இருக்கும். பட் ஒயர் ஹெட்செட் நீங்கள் எந்த ஃபோனில் ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸ் எதில் யூஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு அந்த லேட்டன்சி இருக்காது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். என்ன பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் மாட்டினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு மாட்டிங்கன்னா நெக்கில் மாட்டிங்கன்னா அது ஃப்ரீக்வன்சியெல்லாம் போய் நம்மளுக்கு தள்ளலாம் வலிக்க ஆரம்பிக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நிறைய படத்தில் சரி ஹீரோயின்ஸ்லாம் சரி, இப்போ மாஸ்டர் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோ சரி ஹீரோயின் சரி, அப்புறம் நிறைய இப்போ ரீசெண்டான படத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஸ்ஸில் வந்து இல்லை ட்ரெயினில் போகும்போதோ இது மாட்டிட்டு போகிறது வந்து ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்தில் யாரும் பேசினா கூட உங்களுக்கு கேட்கும். டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லாக் ஆகாது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழைய அதே இயர்பாட் பழைய ஃபஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்டைலில் இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஏர்பாட்ஸ் 4 ஸ்டைலில் கூட அது இதே மாதிரி தான் இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிற சவுண்டெலாம் நல்லாவே கேட்கும். ப்ளஸ் வந்து ஆடியோ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கும் சீனாக இருக்கும். ஸோ நீங்கள் கையில் ஒரு ஆப்பிள் ஃபோனோ இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்பாட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஓகே பக்காவாக இருக்கும். சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டி. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னா, யாருன்னா ஓல்டு ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா லைட்னிங் போட்டு வச்சு வாங்கிக்கோங்க. இல்லை நான் புது ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னா டைப் சி வாங்கிக்கோங்க. ஏன்னா டைப் சி வந்து ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய டைப் சி இயர்ஃபோன்ஸ் விற்கிறாங்க. பட் ஆப்பிள்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி மைக் குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு இறைச்சல் ஃபுல் வால்யூமில் கேட்டால் கூட உங்களுக்கு இறைச்சல் இருக்காது. ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா பிராண்ட் வாரண்ட்டி 1 இயர் வருது. ஸோ எனக்கு 1 இயர் வாரண்ட்டியும் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டூப்ளிகேட்லாம் வருது, ஃபஸ்ட் காப்பியெல்லாம் வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் 500 விற்பான் லைட்னிங்கு, 600 விற்பான் நம்மளோட டைப் சி. ஸோ அதெல்லாம் வாங்கிடாதீங்க, தட்ஸ் நாட் ஒரிஜினல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 2000 2000 ருபீஸ். ஆனால் என்னன்னா எனக்கு வந்து இந்த அமேசானில் ஆஃபர் ஒன்று வந்துச்சு. ஸோ 1549க்கு வந்து எனக்கு இது கிடச்சிது. ஸோ உடனே நேற்று நைட்டே நான் ஆர்டர் போட்டேன், எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இதில் வந்து அந்த செப்பரேட்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இது கிட்ட வச்சுக்கலாம், அதே மாதிரி தூரம் வச்சுக்கலாம். அண்டு இது ஒரு மைக் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, உங்கள் வாய் கிட்ட தான் இருக்கும். ஸோ பேசும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். மூவிஸ்லலாம் பார்த்திங்கன்னா இன்னும் தான் வந்து ஒரு சில சீன்ஸில் தான் உங்களுக்கு அந்த ஏர்பாட் யூஸ் பண்ண மாதிரி பட் ஆட்டுவாங்க. மற்ற எல்லாத்துலேயுமே அந்த ஏர்பாட்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அண்ட் இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஹெட்செட்டு. என்னடா இது ஆப்பிள் ஸ்பான்சர் பண்ணலாம்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் கேட்டதுக்கே சொல்கிறேன், ரொம்ப பக்காவாக இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன், எனக்கு வந்து இறைச்சலோ டிஸ்டார்ஷனோ எதுவுமே இல்லை. பேஸ் லெவல்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஆஸ் கம்பேர்ட் டு அதர் ஹெட்செட். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா தங்குன்னு கேட்கும். பேஸ் லெவல்ஸ்க்கு வந்து இது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவாக இருக்கும். பட் மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஏர்பாட்ஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். முதலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இல்லை பழைய அட்டாச்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஹெட்செட் வந்து விவோவில் கூட அது காப்பி அடிச்சு போட்டாங்க. இதை அவங்க பாக்ஸில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மாட்டினீங்கன்னா காதில் இருக்கிறதும் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கேம்ஸும் விளாட்லாம். சரிங்களா, என்கிட்ட வந்து ஏர்பாட்ஸும் ப்ரோ 2 இருக்குது அண்டு சாம்சங்கோட பட்ஸும் இருக்குது. இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் திஸ். ஓகே கைஸ், தட்ஸ் த வீடியோ. இது வந்து ஒரு 6 months இல்லை 5 months யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது நம்மளோட ஏர்பாட்ஸ் 4க்கும் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2க்கும் அண்ட் ஒயர் ஹெட்செட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி போக வீடியோஸில் காட்டுறேன். கைஸ், முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நான் ஒரு ஒயர்லெஸ் ஹெட்செட் வாங்கலாமா இல்லை வந்து ஒயர் ஹெட்செட் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் இருக்குன்னா,
நான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயர் ஹெட்செட் தான். ஸோ உங்களுக்கு ட்ராவலிங்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் பட்ஸு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஒயர் ஹெட்செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக யூஸ் ஆகும். ஸோ எந்த டைம்லையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தோமா ப்ளக்இன் பண்ணுமா கேட்டோமான்னு இருக்கும். ப்ளஸ் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ப்ளூடூத் வந்து பேட்டரி சேவ் ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன ரீசன்ஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒயர் ஹெட்ஸில் கிடைக்கிற ஒரு ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது தொலைஞ்சிரும், மிஸ்பிளேஸ் ஆகிடும், பிரச்சனை. எனக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பட்ஸ் ப்ரோவும் லைட்டாக தொலைஞ்சிடுச்சு. அப்புறம் தேடி கண்டுபிடிக்கிறதுல பைத்தியம் முடிச்சிச்சு எனக்கு. ஆனால் ஒயர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபோனில் கனெக்ட் பண்ணி சுற்றி வச்சிடலாம். ப்ளஸ் டக்குன்னு எடுத்து அப்படியே காதில் எடுத்து நீங்கள் பேசும்போது அந்த மைக் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் சாம்பிள் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ இதிலே நான் வந்து பேசி இதிலே ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ணி நான் வீடியோவும் இந்த ஃபோனில் ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த மைக் குவாலிட்டி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, நான் ஸ்லோவாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சரௌண்டிங் சவுண்டெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க தான் செய்யும். ஸோ இதில் இருக்கிற மைக் குவாலிட்டியும் அண்ட் இதில் இருக்கிற மைக் குவாலிட்டியும் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் இருக்கிற வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ வாங்க எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்குற ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்பாட்ஸ்னே வருது. ஸோ இயர்பாட்ஸ்லேருந்து கேட்டுட்ருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட DJI மைக்குக்கும் நம்மளோட ஏர்பாட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே, கவர் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. ஸோ மைக் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் வீடியோ பண்ணும்போது இது மாட்டிகிட்டே பண்ணலாம். அதே நீங்கள் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ 2ல் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இருக்கும், ஒரு மாதிரி கரகரன்னு கேட்கும். நீங்கள் கால் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கால் குவாலிட்டியும் ஆஸ் யூஸ்வல் சேம் இப்படியே தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒயர் ஹெட்சோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். மைக் பக்கத்துலேயே இருக்கும், ப்ளஸ் அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குது, நல்லா பக்காவாக இருக்கும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர்.